ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை குன்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட் சீரிஸோட 6வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஹாங் தலையை தோத்திக்கிட்டு, இங்க பாருமா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத, இப்பெல்லாம் பண்ணா என்னால எப்படி தூங்க முடியும்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பம் போய் ஏன் ஃபெயிலுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு அவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க. ஹாங் கடுப்புல எம்மா நான் சொல்றது கேளுமா, அவன் தான் தெளிவா சொன்னான்ல, அவன் ஒன்னும் ஃபெயிலி எல்லாம் கிடையாது, அவன் ஃபேங்கு, அந்த ஃபெயிலி வெறும் ஒரு கேம் கேரக்டர் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பம் போய் அப்புறம் எப்படி அவனும் ஃபெயிலியும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு கேட்டு இருக்கா. அதை கேட்டு ஹாங்கும் அந்த கேமுக்கு அவன் தான் ப்ரமோஷன் பண்ணா, அது மட்டும் இல்லாம அந்த கேம்ல வர கேரக்டருக்கு அவன் மாடலிங்கும் பண்ணியிருக்கான். அதனாலதான் அந்த கேரக்டரோட உருவம் ஃபேங் மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நீ எதுக்காக ஒரு கேம் கேரக்டரை உண்மையான கேரக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. ஹாங்குக்கு ஒரு டவுட் வருது. உடனே தன்னோட போன் எடுத்து அந்த கேமை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறா. அதுல அந்த போயே கேரக்டரை பத்தி போட்டிருக்கோம். இந்த போயே கேரக்டர் ரொம்பவே திறமை வாய்ந்த ஒரு ஸ்வாட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம இந்த போயே ரொம்பவே அழகா இருப்பா. இந்த கேரக்டர் தன்னோட திறமை மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டரோட எபிலிட்டிஸ் எல்லாம் படிச்சு பாக்குறா. அதை படிச்சு பார்த்துட்டு போயே கிட்ட இங்க பாரு நீயும் அந்த கேமோட ஒரு கேரக்டர் தான் சொல்ல. அதை கேட்ட போயும் ஒரே ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறமா நீ என்ன சொல்ற, நான் எப்படி ஒரு கேமோட கேரக்டர் ஆவேன், இது எந்த மாதிரியான உலகம், நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு குழப்பத்துல அவங்க இருந்த ரூமை விட்டு வெளியே போறா. அவ போறத பார்த்து ஹாங்கும் அவளை கூப்பிட்டுட்டு அவ பின்னாடி போறா. இதுக்கப்புறமா போயை பத்தி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல போயே ஸ்கூல்ல இருந்த பெரியவங்க எல்லாம் போயவை பார்த்து இங்க பாருமா எங்களுக்கு அப்புறமா நீ தான் இந்த ஸ்கூல்ல வழி நடத்த போற, இப்ப பார்த்து நீ எதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட போயவும் ஃபெயிலி என்னாலதான் பாய்சன் உடம்புல வாங்கிட்டு இருக்கான், அவன் என்னாலதான் மார்ஷியல் ஆர்ட்ஸை இழந்துட்டான், எனக்கு நல்லா தெரியும் இந்த போவு ஸ்கூல் அவனை ஏத்துக்காது, அதுக்கப்புறமா நான் எப்படி இந்த இடத்த ரூல் பண்ண முடியும், என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த ஸ்கூலோட பெரியவங்களும் நீ ஏற்கனவே முடிவெடுத்துட்ட போல, எங்க கண்ணு முன்னாடி நிக்காம மரியாதையா அங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட போயவும் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போக பாக்குறா. அதை பார்த்து அந்த ஸ்கூல்ல இருந்து பெரியவங்களும் நில்லு நீ எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்க, இனிமே இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, நான் அங்கிருந்து மொத்தமா போறேன், அப்பதான் என்னால சுயமா முடிவெடுக்க முடியும்னு சொல்றா. அதுக்கப்புறமா ஃபெயிலியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போறா. இதோட இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. இதுக்கப்புறமா போயே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க. அவ பின்னாடியே ஹாங்கும் ஓடி வந்து ஏமா கொஞ்சம் பொறுமையா போமா, என்னால வேகமா நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வரா. அப்படி அவ கிட்ட வந்து எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்க. போயே ஃபெயிலி என்னாலதான் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸை மொத்தமா மறந்துட்டான், அது மட்டும் இல்லாம நான் போவோ ஸ்கூல மொத்தமா விட்டுட்டு வந்துட்டேன், ஃபெயிலி என்ன காப்பாத்தவும் இந்த உலகத்தை காப்பாத்தவும் அந்த யான் கூட சண்டை போட்டு இப்ப இந்த நிலைமையில இருக்கான், நீ என்னடானா எங்களை கேம் கேரக்டர்னு சொல்ற, இதை என்னால நம்பவே முடியல, என்னோட உலகத்துல நிறைய பேர் சாகிறத என் கண்ணால பாத்திருக்கேன், அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை ஷார்ப்பான கத்திய வச்சு வெளியே எடுக்கிறதையும் நான் பாத்திருக்கேன், அந்த வாசனை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சம்பவத்தை என்னால கண்ணை மூணா கூட மறக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹாங்கும் இங்க பாரு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, கேம்ல இருக்க கேரக்டர்ஸ் மாதிரியே நிஜ உலகத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒன்னே எடுத்துக்கோ, இந்த உலகத்துல மனுஷங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு நிறையவே காசு கட்டுறாங்க, நிறையவே காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க, அதுல தோத்து போனா கூட அந்த கேம் ரீசெட் பண்ணி திரும்ப திரும்ப விளையாடுறாங்க, அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே விட்டு கொடுக்காம ஜெயிக்க மட்டுமே பாக்குறாங்க, நீ மட்டும் எதுக்காக இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்க. அதை கேட்ட போயவும் பாத்தியா நீ கூட இப்ப என்ன ஒரு கேம் கேரக்டர் மாதிரி தான் நடத்துற, என்ன மேனிபுலேட் பண்ணி உன் இஷ்டத்துக்கு நடக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கு அப்பெல்லாம் கிடையாது, நீ தப்பா எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு போயே அப்ப நான் எதுக்காக இங்க இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹாங்கும் இங்க பாரு இந்த உலகத்துல என்னால மட்டும்தான் உன்கிட்ட பேச முடியும், அது மட்டும் இல்லாம என்னால மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும், இதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம உன்னோட மனசுக்கு இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ உயிரோட இருக்கன்னு அர்த்தம், இப்ப இருக்க உலகத்தை உன்னோட உலகமா நினைச்சுக்கோ, உனக்கான ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் நீ சொல்றது உண்மையா, அப்படின்னா நான் என்னோட உலகத்துக்கு போறதுக்கான வழிய சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. போயே தான் ஹாங்கோட கண்ணுக்கு தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாள்ல. இன்னொரு பக்கம் ஃபேங் தன்னோட வீட்டுல இருக்க ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறான். அப்போ ஹாங் ரோட்ல தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ஹாங் போயவை கட்டி பிடிக்க அது ஃபேங்கோட கண்ணுக்கு அவ ஏதோ காத்த கட்டி பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு தோணுது. உடனே இவன் தனக்கு வேண்டப்பட்ட அந்த பொண்ணு கால் பண்றான். அவ பேரு ஆன். அவளுக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு என்னோட பாடி கார்டை மாத்திரியா, அவ வினோதமா நடந்துட்டு இருக்கான்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் गाइस.